எப்பா என்ன கொலை பண்ணிட்டு என் நிலத்து பூரா நீங்க எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு நம்ம ஊர்ல பாதிரியாரோ சர்ச்சோ கிடையாது. இங்க இருக்கிற ஐயனார் கோயில் பூசாரிக்கு ஆடு மாடுகளை பலி கொடுக்கத்தான் தெரியுமே தவிர பாவ மன்னிப்பு கொடுக்க தெரியாது. அப்படி ஒரு பாவத்துக்கு நீங்கள்லாம் ஆளாகாம இருக்க நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதாவது உனக்கு 5 ஏக்கர், 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 அவருக்கு 5 ஏக்கர், இவருக்கு 5 ஏக்கர், இவருக்கு 5 ஏக்கர், அவருக்கு 5 ஏக்கர், எனக்கு 5 ஏக்கர், இப்படி எல்லாரும் சரிசமமா பிரிச்சுக்கிட்டோம்னா பொருளாதார அடிப்படையில நாம எல்லாரும் ஒண்ணுன்னு ஆயிடுவோம். அப்படி எல்லாரும் ஒண்ணுன்னு ஆனதுக்கு பிறகு உன் அம்மாவை இவன் தள்ளிக்கிட்டு போயிட்டா அதை நீ அப்படியே விட்டுறதும், உன் அக்காவை இவன் தள்ளிக்கிட்டு போயிட்டா நீ அப்படியே விட்டுறதும், உன் தங்கச்சி இவன் கூட ஓடிட்டா நீ அதை கண்டுக்காம இருக்கிறதும், உன் அண்ணி இவன் கூட ஓடிட்டா அதை நீ அப்படியே விட்டுறதும். நாம தான் பொருளாதார அடிப்படையில எல்லாரும் ஒண்ணுன்னு ஆயிட்டமே. அதனால அதையெல்லாம் அப்படியே விட்டுறதானா? ஐயா, அதையெல்லாம் நம்ம காலகாலமா கட்டி காப்பாத்தினாலதான் ஒரு வருஷம் பெய்யாம போனாலும் மறு வருஷம் மழை பெய்யுதுங்க. அதையெல்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இந்த மண்ணு நிரந்தரமா வானம் பார்த்த பூமி ஆயிருங்க. சபாஷ். என் பொண்ணு மேல ஆசைப்படுற உங்க ஹீரோவுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்களோ அதை கொடுத்து முடிச்ச அடுத்த நிமிஷம் இந்த பட்டா எல்லாம் உங்களுக்கு தாண்டா. ஒரு ஊருக்கு நன்மை கிடைக்குதுன்னா ஒரு குடும்பத்தை பலி கொடுக்கிறது பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. மாணிக்கத்தை மொட்டை அடிச்சு கரும்புலி செம்புலி குத்துனா நம்ம எல்லாரும் நிலவரதுல நிறைவேற்றுங்க. என் உடம்ப உரமா போட்டா இந்த மண்ணு வளமா இருக்கும்னா அதுக்காக நான் உயிரவனும் தயாரா இருக்கேன். தள்ளுங்கப்பா. ஐயா, ஐயா, உங்க கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறீங்க. என் பிள்ளைய மனுஷனா விட்டுருக்கீங்க. இருக்கிற கொஞ்ச நேரம் மரியாதை கூட இந்த ஊரை விட்டு உங்க மனசை விட்டு எங்கேயாவது போயிடுறீங்க. ஐயா, என் பிள்ளைய விட்டுருக்கீங்க. ஐயா, ஐயா, நீங்களாவது சொல்லுங்க. ஐயா, ஐயா, நீங்களாவது சொல்லுங்க. ஐயா, ஐயா, நீங்க சொல்லுங்க. ஐயா, ஐயா, சொல்லுங்க. ஐயா, அம்மா, அம்மா, நீங்க சொல்லுங்க. அம்மா, ஐயா, நீங்க சொல்லுங்க. ஐயா, நீங்க சொல்லுங்கம்மா. அடே, நீங்க சொல்லுங்கடா. நீங்க சொல்லுங்கடா. நீங்க எப்படா சொல்லுவீங்க? நீங்க சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு தான் தர்மம்னு சொல்லி ஆளுக்கு 5 ஏக்கர் தராங்களே, நீங்க எப்படா சொல்லுவீங்க? பாவீங்களா? ஐயா, ராசா, அன்னைக்கே ஊருக்கு போயிடறான்னு சொன்னேன். போனேடா.
அன்னைக்கு போயிருந்தா இன்னைக்கு இப்படி கேவலமெல்லாம் வந்திருக்குமா? ஐயா அப்பா போனேடா. தயவு செஞ்சு அவுக்காதீங்க. என் மானத்தை காப்பாத்த நினைச்சு பல குடும்பங்கள் கிடைக்க போற நன்மைய தடுத்துறாதீங்க. என் பொண்ணை விட இந்த மண்ணோட பெருமை தாண்டா எனக்கு முக்கியம். ஐயா, உன் பாமர ஜனங்களுக்கு ஒரு நல்ல
காதலிச்ச குற்றத்துக்கு அதுதான் சரியான தண்டனை. ஒரு பொண்ணை கற்பழிச்ச குற்றத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் நியாயமான தண்டனை. இவரால உன்னை ஜெயிக்க முடியலங்கிறதுக்காக என்ன பலி வாங்கிட்டாரு மாமா. நான் அன்னைக்கு இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருந்தா இப்ப நான் பண்ணின இந்த காரியத்தை அப்பவே நீ பண்ணிருப்ப. ஆனா இந்த ஊர் ஒரு நல்லவனை இழந்துருமேங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லல. என்ன மன்னிச்சிரு மாமா. ஒரு வீட்டுல ஒருத்தி வாழ வெட்டியா இருக்கான்னு தெரிஞ்சா அந்த தெருவுல அவ பத்தினியா வாழ்றது கஷ்டம். அதே மாதிரி ஒரு கன்னி பொண்ணு கெட்டு போயிட்டான்னு தெரிஞ்சா அந்த ஊருக்குள்ள அவ உத்தமையா வாழ்றது அதை விட கஷ்டம். எந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நானும் மறைச்சிடும். அத அவ வாயிலேயே சொல்ல வச்சிருக்கல. இத பாருங்க, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனா ஒண்ணு, இப்ப நான் நினைச்சா இந்த பட்டாவெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு உங்க எல்லாருக்குமே நான் மகாராணியா வாழ்ந்துட்டு போயிடுவேன். ஆனா எனக்கு அந்த மனசு இல்ல. இந்த வீட்டை வச்சுக்கோங்க, இந்த நிலை எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, இந்த படத்தையும் வச்சுக்கோங்க. இதுக்கு தானே அவரை பலி கொடுக்க நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோம். இந்தாங்க, எடுத்துக்கோங்க. மாணிக்கம், நாங்கள்லாம் விவரம் தெரியாம நடந்துகிட்டோம். எங்களை மன்னிச்சிடப்பா. என்னைக்கும் நீங்க தான் எங்களுக்கெல்லாம் மகாராஜா மகாராணியா இருக்கணும். அண்ணே, நமக்குள்ள அப்படி ஒரு என்ன ஏற்பட்டுருச்சுன்னா அப்புறம் எதுக்குன்னு மகாராஜா மகாராணி எல்லாம்? நாம எல்லாருமே ஒண்ணுதான். நாம் சிந்தும் வேர்வைகளின் ஒவ்வொரு துளியும் நாட்டுக்கு உரமாகணும். நாளைய சந்ததிகள் சிந்தனைக்குள் புகுந்து நம்பிக்கை வழிகாட்டணும். சாமிக்கும் பசியார பொங்கல் வைக்கும் அரிசியை பூமியே தருகின்றது.